வெல்கம் டு REVA'S. நான் ரேவதி சிவகுமார். இன்னைக்கு நம்ம சேனல்ல பாம்பாம் ஸ்லைம் பத்தி தான் பார்க்க போறோம். இது வந்து நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு கடைக்கு ஷாப்பிங் பண்ண போயிருந்தப்போ அந்த கடையில இது இருந்துச்சு. இதுவரைக்கும் நம்ம பாம்பாம் ஸ்லைம் வந்து வாங்குனது இல்ல. அதனால ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்றதுக்காக வாங்கிட்டு வந்திருந்தேன். இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல்ல நிறைய ஸ்லைமுக்கு அன்பாக்சிங் பண்ணி ரிவ்யூ கொடுத்துருக்கோம். அதெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. இது வந்து ரொம்பவே வித்தியாசமா இருந்துச்சு. இதுக்குள்ள இருக்கிற பாம்பாம் வந்து என்ன மெட்டீரியல்ல பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும்னு நினைச்சேன். இப்போ வந்துட்டு இதுக்கு கவர் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அந்த கவரை வந்து நல்லா பிரிச்சுக்கலாம். இந்த ஷாப்புக்கு போனப்போ நான் 2 ஸ்லைம் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஒன்று வந்து இந்த பாம்பாம் ஸ்லைம், இன்னொன்று வந்து பிங்க் கலரில் கிளிட்டர்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்கிற மாதிரியான ஸ்லைம் இருந்துச்சு. அதையுமே நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கவரை பிரிச்சுட்டேன். இப்போது இந்த பாக்ஸையும் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இது வந்து பிளாஸ்டிக் கண்டெய்னர் தான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸோட அவுட் சைடில் கொஞ்சம் வந்து ட்ரை ஆகியிருக்கு. இந்த ட்ரை ஆனது எல்லாத்தையும் நம்ம எடுத்து தனியாக வச்சிடலாம். இதை வந்து சேர்த்து ஸ்லைமோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணோன்னா அவ்வளோ நல்லா இருக்காது. இப்போ அதை மட்டும் தனியாக எடுத்துட்டேன். இப்போ உள்ளே இருக்கிற இந்த ஸ்லைமை நம்ம வெளியில் எடுக்கலாம். இப்போது இந்த ஸ்லைம்லேருந்து ஒரே ஒரு பாம்பாம் மட்டும் எடுத்துக்கிறேன். இது வந்து ரொம்பவும் குட்டியாக இருந்துச்சு. இந்த மாதிரியான மினி பாம்பாம் வந்து நம்ம கிராஃப்ட் மெட்டீரியல்லாம் வாங்குவோம்ல, அந்த ஷாப்பில் கிடைக்கும். இது வந்து உள்ளன் பாம்பாம் கிடையாது, இது வந்து சிந்தட்டிக் தான். ஆக்சுவலாக நான் அந்த கடையில் வச்சு இந்த ஸ்லைமை வாங்கும்போது REVA'S ஸ்லைம் அப்படின்னு நினச்சி தான் வாங்கிட்டு வந்தேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமும் இதை ஓப்பன் பண்ணும்போது நான் REVA'S ஸ்லைம் தான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து REVA'S ஸ்லைம் வந்து ஹோம்மேடாக எப்படி செய்கிறதுன்னு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்களுக்காக டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், தேவைப்படுச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள். நான் வந்து ஃபஸ்ட்டு நினச்சது எல்லாமே இது REVA'S ஸ்லைம் அப்படின்னு தான் நினச்சேன். அதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம கையில் எடுத்து வச்சு பார்க்கும்போது தான் தெரிஞ்சது இது வந்து பாம்பாம் உள்ளக்க வச்சுருக்காங்க அப்படின்றதே. இப்போ இந்த ஸ்லைம் எல்லாத்தையுமே வெளியில் எடுத்துக்கிறேன். இதில் வந்து நிறைய கலர் இருந்துச்சு. எல்லோ கலர் வந்து ரொம்ப நாள் ஆச்சு எல்லோ கலர் ஸ்லைம் வாங்கி, அப்படிங்கிறதுனால நான் எல்லோ கலர் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இந்த பாம்பாம் வந்து மேலே மட்டும்தான் அதிகமாக இருந்துச்சு. அடியில் வந்துட்டு இந்த பாம்பாம் வந்து ரொம்ப அதிகமாக இல்லை. இப்போ மொத்த ஸ்லைமே எடுத்து நான் கையில் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. நார்மலாக நம்ம ஸ்லைம் வாங்கும்போது அதில் சர்ப்ரைஸ் டாய்ஸ் இருக்கும். அதை எடுத்து வந்து நம்ம கீச்செயினில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்லாம் சொல்லியிருக்கேன். கிறிஸ்டல்ஸ் இருந்தது அல்லது ஏதாவது டால் மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம கிராஃப்ட் ஒர்க் செய்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டே எடுத்து தனியாக வச்சுருவேன். ஆனால் இந்த ஸ்லைமில் இருக்கிற எந்த பாம்பாமே நான் எடுக்கலை. நான் இப்போ ஒன்று மட்டும் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்களேன். இது எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு தெரியும். இது வந்து பார்க்குறதுக்கு வந்து தெர்மோகோல் பால் மாதிரி இருக்குது. ப்ரெஸ் பண்ணி பார்க்குறதுக்குமே ரொம்ப சாஃப்டாக இருக்குது ப்ரெஸ் பண்ணுறதுக்கு. இன்கேஸ் இதில் இருக்கிற பாம்பாமெல்லாம் நம்ம தனியாக எடுத்துகிட்டு அதை கிராஃப்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணணுன்னா முதல்லையே ஒரு சோப் வாட்டரில் இந்த பாம்பாம் எல்லாம் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிறதுக்காக விட்டுட்டு அது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா திரும்பவும் நம்ம எப்போவாவது கிராஃப்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஸ்லைம் நல்லா இருக்குது. கையில் எடுத்து வச்சு மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டேன். சூப்பராக இருக்குது. டெக்ஸ்சர் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இப்போ இன்னொரு ஸ்லைம் வாங்கியிருந்தல அதை எடுத்து நம்ம இப்போ பிரிச்சுக்கலாம். இந்த ஸ்லைம் வந்து நல்ல ஒரு பிங்க் கலரில் இருந்துச்சு. இப்போ இந்த கவரை பிரித்ததுக்கப்புறமா இந்த பாக்ஸை நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே இருக்கிற ஸ்லைமையும் நம்ம வெளியில் எடுக்கலாம். இதுலேயுமே பார்த்தீங்கன்னா மேல் பக்கம் வந்து அப்படியே கிறிஸ்டல் கிளியராக இருக்குது இந்த ஸ்லைம். அடிப்பக்கத்தில் தான் அந்த கிளிட்டர்ஸ் எல்லாமே இருக்குது. இப்போ நான் இதை வெளியில் எடுத்துக்கிறேன். இதில் இருக்கிற கிளிட்டர்ஸுமே ரொம்பவும் ஃபைனாக நம்ம கிராஃப்ட் ஒர்க் பண்ணுவோம்ல அந்த மாதிரியான கிளிட்டர்ஸ் கிடையாது. இது வந்து நெயில் ஆர்ட் பண்ணுவோம்ல அதுக்கேற்ற மாதிரியான கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கிற மாதிரியான கிளிட்டர்ஸ் தான் இதில் இருந்துச்சு. இப்போது இந்த கிளிட்டர்ஸை மட்டும் நான் எடுத்திருக்கேன். இப்போ இதை எல்லாத்தையும் எடுத்து இந்த பிங்க் கலர் ஸ்லைமோடு சேர்த்து வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து நல்ல ஷைனிங்காக இருக்குது பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் டெக்ஸ்சருமே சூப்பராக இருக்குது. கையில் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. எப்போவுமே நம்ம ஸ்லைம் வாங்கினோம்னா அதில் எதையாவது ஒன்று மிக்ஸ் பண்ணி தான் பார்த்துட்ருப்போம். இதில் வந்து நான் இன்றைக்கி அக்ரலிக் பெயிண்ட்டோ அல்லது நெயில் பாலிஷோ லிப்ஸ்டிக்கோ எதுவுமே மிக்ஸ் பண்ணலை. இந்த எல்லோ கலர் ஸ்லைம் இருக்கு இல்லையா, இந்த எல்லோ கலர் ஸ்லைமில் கொஞ்சமும் இந்த பிங்க் கலர் ஸ்லைம்லேருந்து கொஞ்சமும் எடுத்துகிட்டு இந்த ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி பார்க்கலான்னு தோணுச்சு. அதனால இந்த ரெண்டையும் சேர்த்து வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் ஒரு ஸ்லைம் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இதில் கிளிட்டர்ஸும் இருக்குது, பாம்பாம் பால்ஸும் இருக்குது. இது வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. உங்களுக்கு வந்து இந்த 3 ஸ்லைமில் எது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு வந்து 3மே ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ஸ்லைமில் வந்துட்டு நம்ம ஸ்ட்ரா யூஸ் பண்ணி பபிள்ஸ் வர வச்சுட்டு அதை உடச்சி விளையாடுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் சும்மாவே இந்த ஸ்லைமை எடுத்து அப்படி வெளியில் வச்சுருந்தாலே போதுங்க, அதில் ஆட்டோமேட்டிக்காகவே பபிள்ஸ் வரும். அதை வச்சு நம்ம உடச்சி விளையாடுறதுக்கும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ வீடியோவை ஸ்பீட் மோடில் வச்சுருக்கேன். இந்த ஸ்லைம் எடுத்து அப்படி தரையில் வச்சோடனே அது ஸ்ப்ரெட் ஆகிறது பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பிங்க் கலருக்கு நம்மக்கிட்ட கண்டெய்னர் இருந்துச்சு. ஏன்னா அதை வாங்கியிருந்தோம்ல அந்த கண்டெய்னருக்குள்ளேயே வச்சுட்டேன். அதே மாதிரி தான் எல்லோ கலர் நம்ம வாங்கியிருந்தபோது அதுக்கு கொடுத்துருந்த கண்டெய்னரில் எல்லோ கலரை ஸ்டோர் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வீட்டில் ஏற்கனவே ஒரு சின்ன சைஸில் ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் இருந்துச்சு. அந்த கண்டெய்னரில் இந்த ஆரஞ்சு கலர் ஸ்லைமை நான் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். ரொம்ப நாளாக சப்ஸ்கிரைபர் கிராஃப்ட் நம்ம சேனலில் பார்க்கல. இன்றைக்கி வந்து சப்ஸ்கிரைபர் கிராஃப்ட் பார்ப்போம்.